ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் 1 போட போகிறோம். இப்போ மரத்தை எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 4 மரம் தேவைப்படும் எல்லாத்தையும் பண்ணால். இப்போதைக்கு நான் 2-3 எடுத்துக்கலாம். நடுவில் நம்மளால் கோல்டன் ஆப்பிள், ரூயன் போர்ட்டல் அப்படி ஏதாவது கிடச்சிச்சுன்னா போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டிக்ஸு செஞ்சு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆக்ஸு செஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மரம் வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பிக்காக்ஸு செஞ்சுக்கலாம். அப்போ தான் இப்போ ஸ்டோன் மைன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே நான் முதல்ல வீடியோ போடும்போது சொல்லிருப்பேன், கிராஸ் ஈஸியாக வெட்டினா ஷவல் தேவைப்படணும். இப்போ ஷவல் செய்ய தேவையில்ல, அதனால நான் பிக்காக்ஸ் வச்சு தோண்டியிருக்கேன். கோல்டன் ஆப்பிள் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க போய்ட்டுருக்கோம். நோண்டுறோம். ஸ்டோன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக நியூ அன்லாக் வியூ கிராஃப்டிங் டேபிள்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நிறைய ஸ்டோன் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 8 ஸ்டோன். அங்கே காப்பர் இருக்குது, காப்பர் யூஸ் பண்ணோம். நான் முதல்ல வீடியோ சொல்லியிருப்பேன், டாகி அனிமல் செய்யணும்னா ப்ரெஷ்ஷு தேவைப்படும்னு. அது நான் லாஸ்ட்டாக அந்த பயம் கிடச்சிச்சுன்னா நான் காமிக்கிறேன். இந்த பயமில் போய்ட்டு செய்யலாம். பிக்கு போயிட்டுருக்கு. கவு தேவை. அந்த ப்ரெஷ்ஷு செய்கிறதுக்கு ஃபெதர், காப்பர் ஸ்டிக்ஸ் தேவை. சரி, இப்போ நம்ம ஸ்டிக்ஸ் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். ஸ்டோன் பிக்காக்ஸ் ஆக்ஸ் ஸ்வாட் இது மட்டும் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போ செஞ்சால் கூட இது 3 தான் மெயினாக தேவைப்படும். ஸ்வாடோ ஆக்ஸோ கிட்டத்தட்ட அட்டாக் பண்ணுறதுக்கு, பிக்காக்ஸ் மெயின் பண்ணுறதுக்கு. காப்பர் இப்போ கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கோல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பார்ட் 2ல் அயன் எடுத்துக்கலாம். பார்ட் 2ல் அயன் மெயின் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு போகலாம். இருந்தால் கூட நான் காமிக்கிறேன். ஆடு எடுத்துக்கலாம். லெதர் இருக்குது, எக்ஸ்பி. ஓகே, நியூ ரெசிபி அன்லாக். போயிட்டுருக்கோம். கோழி இருக்குது, கோழியும் தேவைப்படும். நல்ல ஃபெதருக்கு. அது சிக்கன் கிடச்சிருக்கு. ஆனால் இது மாதிரி ரேரான நாங்கள் கேவ் ஏதாவது புதுசாக ஒரே இடத்துல ஸ்ட்ரெயிட்டான மரம். இப்போ ஆடு எடுத்துக்கலாம். உள் தேவைப்படுது. இப்போ போயிட்டுருக்கோம். ஏதாவது சூப்பரான கேவ் கிடச்சிச்சு நான் காமிக்கிறேன். போயிட்டுருக்கோம். சில இடத்துல ரேரான ஒரு மாதிரி கேவெலாம் வரும். இந்த ஃபுல்லாக ஓஷன். இந்த இடத்துல போக தேவையில்ல, ஆனால் இந்த இடத்துல போகலாம். நியூ பயம். அங்கே ஒரு ஆடு இருக்குது. இப்போ போய் அடிச்சுக்கலாம். இந்த இடம் பேர் கிட்டத்தட்ட ஸ்னோ பேக்த்தில் இருக்க இடம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். போயிட்டுருக்கோம். கோழி தேவைப்படும். அது இல்லாமல் நான் ஸ்கெலிட்டன் போன்ஸில் கலெக்ட் பண்ணலாம். ஏதாவது இடத்துல ஸ்கெலிட்டன் இருப்பாங்க. நான் பேரின்ஸ் ஸ்கெலிட்டன் கூட காமிக்கிறேன். நிறைய பேரின்ஸ் இருப்பாங்க. நியூ அப்டேட்டில் கூட ஒரு பேரின் ஸ்கெலிட்டன் இருக்கும். இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன். கேவ் இருக்குது, பட் உள்ளே எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இருங்க. நம்ம இங்கே வச்சு ஏதாவது ஃபர்னஸ் செஞ்சுக்கலாமா? ஓகே, ஆர்டர் அடிச்சுக்கலாம். இப்போ இங்கே கிராஃப்டிங் கரெக்டாக இருக்கும். 3 கிராஃப்டிங் டேபிள் ப்ளேஸ் பண்ணி பெட்டு செஞ்சுக்கலாம். பெட் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வுட் எடுத்துக்கலாம். நம்ம சரியான வுட்டில் 3 வுட்டு செய்யலாம். ஒரு வுட்டு பிளாங்க் இருக்குன்னா போதும், 4 கிடைக்கும். இது பேர் பிரிக் பிளாங்க்ஸ். ஓகே, எடுத்துக்கலாம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் பெட்டு செய்யணும். பார்த்துக்கோங்க. பெட்டு செஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே எதுவுமே தெரியலையே, எதுவுமே தெரில. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சரியாக தெரில அப்படின்னா
கொஞ்சம் பிரைட்னஸ் லைட்டாக கூட்டி வச்சு பாருங்கள். அங்கே எதுவுமே இல்லை, வேறு வாட்டர் தான் இருக்குது. அயன் எதுவுமே இல்லை. ஓகே, வெளியே வந்துட்டோம். இப்போ போய் நம்ம ஏதாவது செஞ்சுக்கலாம். அப்போ போகலாம், சேஃபாக போகணும். என்சாண்டிங் கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹெல்த் கிடைக்கும். இப்போ அங்கே எத்தனை ஹார்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஹார்ட்டு தான் இருக்கும். இந்த கேவ் வந்து கொஞ்சம் ரேர். இது மாதிரி கேவ் ஸ்கெலிட்டன் இருக்கான்னு நினைக்கிறேன். அட்டாக் பண்ணுறான். இது மாதிரி கேவ் கொஞ்சம் ரேர் தான் நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெளியவே இருக்குது, உள்ளேயும் கிராஸ் இருக்குது. இது கிட்டத்தட்ட ரேர் மாதிரி கணக்கு வரும். இது மாதிரி கேஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். 2 பயம் சேர்ந்துருக்கு, இல்லை 3 பயம் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். சாதா அம்மா ஸ்னோ பக்கத்தில் இருக்குது. அப்புறமா இந்த நான் முதல்ல வரும்போது உட்டி எடுத்துகிட்டு போய் தெரியுமா, 3 பயம் சேர்ந்துருக்கு. சரி, இப்போ நம்ம செஞ்சுக்கலாம். ஃபர்னஸ் செஞ்சிட்ருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்னஸ் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ கோல் கிடச்சிருக்கு. கோல் கிடச்சா ஒரு மாதிரி எக்ஸ்பி இருக்கும். இப்போ நம்ம லெவல் 1 இருக்கோம். நியூ ரெசிபி கோலை வச்சு டார்ச் செய்யலாம். இன்னொன்று வந்து கோல் பிளாக் செய்யலாம். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போதைக்கு இந்த கோல் போதும். நம்மகிட்ட கொஞ்சம் நிறைய மீட் இருக்கும். இப்போ அது யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் வச்சு செய்யலாம். கிராஃப்டிங் டேபிள் டார்ச்சை கொஞ்சம் செஞ்சுக்கலாம். கேவில் போனால் டார்ச் தேவைப்படும். டார்ச் செஞ்சுட்டோம். இப்போ ஃபர்னஸ் செய்ய போகிறோம். ஃபர்னஸ் செஞ்சாச்சு. இன்வென்ட்ரி உள்ள போய் எடுத்துக்கலாம். இன்வென்ட்ரி உள்ள போயாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டோம். நிறைய இருக்குது. குக் பீஃப் இருக்குது. ஓகே, எடுத்துக்கிறோம். ஓகே, கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம இந்த இடத்துல பெட்டை போட்டு ரீச் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களால் இப்போ தூங்க முடியாது. ரீச் பாயிண்ட் செட் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா உங்களால் இருட்டாங்கள மட்டும் தான் தூங்க முடியும். அப்படி இருக்குது. ஓகே, இப்போ கீழே போகலாம். இது இருக்க வழி. ஓமிகாட் ஸ்கெலிட்டன் இங்கே தான் இருக்கான். இந்த டைம் பக்கத்துலேயே இருக்கான். 5 போன் இருந்தால் போதும். இப்போ ஒரு டார்கெட் டைம் பண்ண ஜாமி வரீங்க. ஓகே, அடிக்கலாம், அடிச்சுட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ உள்ள போய் பார்க்கலாம். ஸ்கெலிட்டன் இருக்கான். தோ இருக்கான். ஒடே க்ரீப்பர் கோழி. ஓமிகாட், க்ரீப்பர் டேஞ்சர்னு முதல் எபிசோடே சொல்லியிருப்பேன். ஓகே, ஸ்கெலிட்டன் ஏறிய ஆரம்பிச்சிட்டான். இதான் ஃபஸ்ட்டு பேரியன்னா கிடையாது, சாதா ஸ்கெலிட்டன். செகண்ட் வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. போன்ஸ் கிடச்சிருக்காவ தான். வேறு க்ரீப்பர்ஸ். இங்கே 2 க்ரீப்பர்ஸ் இருக்காங்க. வெளியே போயிடலாம். ஓமிகாட் அவுட் ஆக போகிறோம். இதுக்கப்புறம் நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே அவுட் ஆக வேண்டியதான். அவனுக்கு அவுட் ஆனாங்க. க்ரீப்பர் போச்சு. அதான் அவுட். ஓகே, எப்படியோ நம்ம இங்கே தான் ரீச் பாயிண்ட் செட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம திருப்பி வந்துடலாம். அதே இடத்துல தான் இருக்கும். எங்கே போச்சு அந்த ஹோல்ஸ்? இந்த இடத்துலையா? இல்லை, அந்த ரைட் சைடில் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டோ ரைட் சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். கரெக்டாக இங்கே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு தூங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். லெஃப்டில் இருக்குது. நிறைய ஜாம்பி இருக்காங்க. இப்போ அங்கே போன் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், போன் இருக்குது. ஒரே ஒரு போன் இருக்குது. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ப்ளஸ் கன் பவுடர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் இருங்க, நியூ ரெசிபி அன்லாக்குன்னு காமிக்கும். நியூ ரெசிபி அன்லாக் TNT ராக்கெட். ஓகே, இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் இல்லை. அவுட் ஆகி திருப்பி வெளியே தான் வரும். ஓகே, இப்போ தூங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் சில டைம் ரூயன் போடுற வாட்டர் கீழே கூட இருக்கும். பெட்டு உடச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணதால உள்ளக்க மீட் எடுத்து வச்சுக்கலாம்.
கோல் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, கோல் எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை உடச்சிக்கலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். க்ரீப்பர் இருக்காரு. அடிச்சிடலாம். இப்படி இங்கே பின்னாடி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5-6 பிளாக் தள்ளி போனால் தான் கன் பவுடர். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கன் பவுடர். இங்கே ஒரு கேவ் இருக்குது, போக தேவையில்ல. இப்போ நம்ம தண்ணி இருக்க பக்கம் போகலான்னு நினைக்கிறேன். நடுவில் அவுட் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஸ்பான் ஆகணும் தெரியுமா? அந்த இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த இடத்துல நிறைய ரூயின் போட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாசிட்டிவ் அது மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஞ்சம் உட் எடுத்துக்கலாம், போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் போகலாம். சில டைம் அந்த தண்ணியில் மாஸ்டர்ஸும் இருப்பாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளஸ் இந்த ஸ்கெலிட்டனும் இருக்கானுங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஓ மை காட், இது லெதர் ஆர்மர் போட்டிருக்காங்க. அதனால் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இவன் அடிக்கிறது ஈஸி. எனக்கு ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வெளியே போயிட்டு இந்த இடத்துல இங்கே சைட்லேருந்து ஒரு ஓட்டை போட்டுடலாம். இவனுங்க இங்கே வந்தால் தான் பிரச்சனை. வந்துட்டான் இங்கே போச்சு. அதான் இவன் அவுட் ஆகிட்டான். ஓகே, நம்மகிட்ட ஆரை குடைச்சிருக்கு. முதல்ல ஸ்பான் பண்ண இடத்துலேயே வந்துட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது வேஸ்ட்டு. நம்ம ஆரை மட்டும் தான் கிடச்சிருக்கு, போன் கிடைக்கல. அதனால இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போட் எடுத்துக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் வச்சு போட் செஞ்சுக்கலாம். ஓகே, சர்ச் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், போட் செஞ்சுக்கலாம் ஈஸியாக. BOAT. இப்போ கொஞ்சம் உட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் நிற்கும் டைம். ஓகே, இப்போ எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிற்கும், அது கண்டுக்காதீங்க. ஓகே, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்துச்சு. போட் எடுத்துக்கலாம். BOAT. ஓகே, 2 போட் செய்யலாம். பட் நம்ம ஒன்றே தான் தேவை. அதை எடுத்து வுட்டில் வச்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம். ஆக்ஸை வச்சு இதுக்கப்புறம் உடஞ்சிரும். ரோயின் போர்ட்டல் இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னல. மை காட், அங்கே நிறைய கார்டியன்ஸ் இருக்கானுங்க. இப்போ தான் ரெசிபி அன்லாக் ஆகுதா? இவன் பேர் இன்னொரு கார்டியன். இவன் அம்பு விடுவான். இந்த அம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இவன் வந்து அம்பு விடுவான். ஈஸியாக இந்த அம்பை இவங்ககிட்ட வாங்கணுன்னா நீங்கள் வேறு ஏதாவது பிரெயின் மாதிரி, நான் முதல்ல எபிசோட் காமிச்சிருப்பேன். இப்போ பிரெயின் மாதிரி ஒன்று இருந்திருக்கும். அந்த பிரெயினை இவங்ககிட்ட தூக்கி போட்டிங்கன்னா அம்பை தந்துட்டு அந்த பிரெயின் வாங்கிப்பாங்க. ஹேங் ஆகிட்டான், பின்னாடி அவுட்டு. ஓகே, எப்படி புரியல எனக்கு. ஓகே, நம்ம தோணுன்னு திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் அது உள்ளே ஸ்பான் ஆகிருக்கான். ஓகே, வேறு வழியே இல்லை, ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம். அதான், இதுக்கப்புறம் வர முடியாது. இங்கே ஒரு ஜாம்பி இருக்குது. இதுக்கப்புறம் ஜாம்பி கடி வாங்குற அளவுக்கு இல்லை. அங்கே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டுருக்கோம். போன டைம் பண்ணனால இந்த டைம் டக்குன்னு பண்ணிடலாம். காப்பர் மிதக்கிட்டு இருக்குது. காப்பர் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு மாதிரி காமிச்சிருப்பேன். அது வந்து ஸ்மெல்ட் பண்ணணும். அயன் எப்படி ஸ்மெல்ட் பண்ணுவோம் அப்படி தான். இப்போ வரும் நடுவில். ஓகே, இங்கே ஷிப்ராக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஷிப்பில் வேறு ஏதோ ஒன்று. சில டைம் ரூயின் போட்டுருந்துச்சுன்னா பக்கத்தில் வந்து மேக்னா பிளாக்குன்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பேர் மேக்னா பிளாக். இங்கே ஃபிஷ்ஷு நிறைய இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. மேக்னா பிளாக் இருந்தால் அந்த இடத்துல இப்படி தான் போகும். ஓகே, இந்த இடத்துல ஒரு ரூயின் போட்டுருள் இருக்குது. போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே செஸ்ட்டு கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதுதான் ரூயின் போட்டு அந்த இடத்துல செஸ்ட் இருக்குது. அவுட். ஓகே, அவுட். ஓகே, திருப்பி இந்த இடத்துல தான் ஸ்பான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கிட்டத்தட்ட கோல்டன் ஆப்பிள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வீடு வேறு இல்லை, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு போட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம செஞ்சுட்டு எடுத்துக்கலாம். ஓகே, போட் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு போட் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேவையில்ல. இப்போ நம்ம இந்த ஒரு போட் செஞ்சுக்கலாம். இப்போ போகலாம். எனக்கு தெரிஞ்ச உள்ளே வேறு ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அப்படி ஆனால் அந்த இடத்துல சம்பவம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லாவாவையும் தண்ணியும் வச்சா
ஸ்டோன் ஆகும், இல்லாட்டி ஒப்சிடியனாக மாறும். அந்த இடத்துல லாவாவே தண்ணிக்குள்ளே இருந்திருக்கு. இந்த இடத்துல ஹேங் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக திருப்பியும் போய் பார்க்கலாம். அது ஒரு நம்ம பார்த்த ரோயின் போட்டு அதுவா வேறையா அதுதான் நினைக்கிறேன். ஓகே அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நான் போட் அங்கே தான் இருக்குது. கீழே ஃபிஷ்லாம் போகுது, ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா இடத்துலையும் கோடு கூட இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் லேப் அப்போ என்னது தானே. ஓகே இதுக்கப்புறம் உடஞ்சிச்சு. கீழே டால்ஃபின் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஓகே ஓகே அதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செஸ்ட்டு கீழே நிறைய கார்டியன் இருக்கானுங்க. சரி இப்போ எடுத்துக்கலாம் செஸ்ட்லேருந்து. ஓகே கோல்டன் என்சைட்டிங் ஆப்பிள் இருக்குது, எடுத்துக்கலாம். நல்லா எடுத்து டக்கு டக்கு. ஓகே ஸ்ப்ரிண்ட் அண்ட் ஸ்டீல் ஒப்ஜெக்ட். சரி நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே திருப்பி அங்கே தான் ஸ்பான் ஆகிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் போட் அப்போ எடுத்தது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டைம் எப்படியாவது போய் கோல்டன் என்சாண்டிங் ஆப்பிள் எடுத்துட வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு போகலாம். ஓகே இப்போ போகிறோம். போயிட்டுருக்கோம். நிறைய ஸ்குவட்டெலாம் இருக்குது. ஸ்குவட்டை வச்சு தான் இங்க் செய்வாங்க. இங்கே வச்சு கார்டியன் இருக்கான். ஒரே இடத்துல இருக்கும். கார்டியன் வந்தானா வந்து நம்ம தொட்டானா போட்டு வந்து உடஞ்சிரும். போட் கிடையாது, அது ஒரு நம்ம போட்டு. இந்த டைம் எப்படியாவது எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டன் என்சாண்டிங் ஆப்பில். ஓகே இந்த டைம் எப்படியாவது கோல்டன் என்சாண்டிங் ஆப்பிள் எடுத்துடலாம். ஓகே இந்த டைம் எப்படியாவது எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போகிறோம். ஓகே இந்த டைம் எப்படியாவது. ஓகே இந்த டைம் ஃபைனலி கோல்டன் ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். ஓகே இந்த டைம் அவுட் ஆகிட்டு அங்கே போனால் ஓகே. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக போயிடலாம். அதுதான் அவுட்டுன்னு நினைக்கிறேன். அவுட் ஆக தேவையில்லை, இன்னும் தேவையில்லாமல் இதுக்கு அவுட் ஆகணும். அதனால் ஸ்ட்ரைட்டாக இப்படி இருந்தே போயிடலாம். ஏன்னா திருப்பி அங்கேருந்து போனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம இப்படி இருந்தே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே போட்டில் போய் ஏறிக்கலாம். டக்குன்னு போட்டில் ஏற்றிக்கலாம். ஓகே பை பை சி லெட்டர். வேறு ரூட்லிங்க. ஆனால் கீழே நிறைய ஸ்குட்டு தான் இருக்குது. அது கூட அழகாக தான் இருக்குது. கீழே சைட்டில் கொஞ்சம் ஓட்டையாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்ட் 3ல் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண எங்கேயாவது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்ரெடி வந்த இடம். யூட்டன் போடலாம். கீழே நிறைய மேட்பள்ளம்லாம் இருக்குது. நான் அப்போவே சொல்லியிருப்பேன் ஒரு இடத்துக்கும் நியூ டாகிஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம போன்ஸ் தேடி தான் போயிட்டுருக்கோம். போன்ஸ் போய் எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே போன்ஸ் எடுத்துக்கலாம். எங்கேயாவது போயிட்டு போன்ஸ் கிட்டத்தட்ட எங்கேயாவது இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். இருங்க அந்த இடத்துக்கு போனால் காமிக்கிறேன். அந்த இடத்துல இருக்க ஸ்கெலிட்டன் வேர் பேரியன். அவனை அடித்தா கிட்டத்தட்ட போன்ஸ் மட்டும் தான் அதிகமாக கிடைக்கும். நான் பார்க்குறேன். இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு போன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே போனால் நிறைய போன்ஸ் கிடைக்கும். ஓகே போயிட்டுருக்கோம். அங்கே எதாவது இருக்கா? தண்ணியில் ஷிப்ரக் இருந்தால் அதில் மேப் இருக்கும். இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பேர் தெரியாது, பட் இந்த இடம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களால் போட்டை வச்சு இந்த இடத்துல ஸ்லைட் பண்ண முடியும். எனக்கு நான் காமிக்கிறேன். முன்னாடி எடுத்துக்கலாம். இதை எடுக்கிறதுக்குள்ளே பிக்காக்ஸே உடஞ்சிரும். இந்த இடத்துல இருக்க ஸ்கெலிட்டன் வந்து கொஞ்சம் பேரியன்ஸ் வேறு. இந்த இடமே நல்லா இருக்குல்ல. இந்த இடத்துல உங்களால் போட்டு போட்டிங்கன்னு வச்சுங்க, தண்ணியில் போகிறது ரொம்ப ஈஸியாக போட முடியும். கிட்டத்தட்ட சரிக்கிட்டே போகலாம். நானே காமிக்கிறேன். சைடில் பாசிட்டிவ் 36 38. ஓகே இந்த இடத்துல அவுட் ஆனது இதே இடத்துல வந்துடலாம். இப்போ போயிட்டுருக்கோம். இந்த இடம் கிட்டத்தட்ட இடம் இல்லை. இது மாதிரி இடத்துல இப்படி இருக்காது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினச்சது உண்மைதான். இந்த இடத்துல எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பிளாக்கை பெயிண்ட் பண்ண முடியுமா? இல்லை. ஓகே இந்த பிளாக் பெயிண்ட் பண்ண முடியல. சரி நம்ம இந்த இடத்துல புதுசாக போகலாம். இந்த இடம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும்ல, வில்லேஜில் கீழே இருக்குமே அந்த இடம் மாதிரி. சன்செட் ஆக போது. ஓகே இங்கே எங்கேயாவது போனாங்கன்னா நம்ம பெட் எடுத்து வச்சுக்கலாம்.
ஏன்னா நம்ம சன்செட் ஆகணும். கிட்டத்தட்ட அந்த இடம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். அந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த இடத்துலனா மேலே ஏதாவது கீழே ஏதாவது வில்லேஜ் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்க முடியும். ஸ்கெலிட்டன் நடுவில் வந்தால் கூட காமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்துக்கு முன்னாடியே வருவோம். ஓகே, வந்துட்டோம். மேலே ஏறணும். என்னது உள்ள? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே இப்படி தான் இருக்குமா? நான் இப்போலாம் இருக்காதுன்னு நினச்சேன். டேட் என்ன காணும்? ஓகே, கீழே வந்துடுச்சு. இது மாதிரி மேலே ஏறினா கொஞ்சம் ட்ரிக் இருக்குது. நீங்கள் ஸ்பீடாக போய் ஏறினா ஜஸ்ட் மிஸ். ஓகே, டேட் எடுத்து கீழே வச்சுக்கலாம். இப்போ மேலே ஏறலாம். பேரியன் இருந்தால் காமிக்கிறேன். வைக்க முடியல. ஓகே, வச்சுட்டேன். மை கேட் அவுட் ஆகிட்டோம். அவுட் ஆகலை, ஜஸ்ட் மிஸ். ஸ்கெலிட்டன் பேரியன் இருக்கான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கீழே ஜாம்பி இருக்கான். ஓகே, போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், பேர் பக்கத்தில். அதான் நியூ ஸ்கெலிட்டன் பேரியன். அவனும் ஸ்கெலிட்டன் தான். மார்னிங் அவனுக்கு அப்புறம் நான் கரெக்டாக காமிக்கிறேன். அவன் இறந்துடுவான், அதுக்குள்ளே காமிக்கிறேன் பார்த்தா. ஓகே, ஸ்லீப்பிங் த்ரூ நைட் டக்குன்னு உடச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ரெஸ்பாண்ட் பண்ண செட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ எடுத்துக்கலாம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவன் தான் புது பேரியன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓடிட்டுருக்கான். அவன் ஒரு மாதிரி இருப்பான், பார்த்தாலே தெரிஞ்சுக்கான். க்ரீப்பர் குலராக இருக்கார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவன் ஏதோ ட்ராப் பண்ணியிருக்கான். இங்கே இந்த சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் பியர்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ லைஃப் கூட இல்லை, சாப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்போவே சொன்னல, இவங்க எப்போ போட்டாலும் போன்ஸ் மட்டும் தான் போடுவாங்க. 2 போன்ஸ் எடுத்தோன்னு கிடச்சிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த இடத்துல 4 இருக்குது. 4 2 இருக்குது. சைடில் எங்கேனாலும் இருக்கும். இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இந்த போன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. பட் இந்த இடத்துல டாகிஸ் கூட ஸ்பான் ஆகுது. ஏரோஸ் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ இங்கே நல்ல ஷெல்டரில் போய் உட்காந்துக்கலாம். எங்கேயாவது ஷெல்டர் பிளேஸ் இருக்கா? எங்கேயும் இல்லை. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் எல்லா இடத்துலையும் தேடலாம். கீழே ஷிப் இருக்கா? ஓகே கீழே இருக்கிறதுல அதோட ஒளிச்சல்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கோல்டன் ஷூ ஆப்பிள் இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம ஆப்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்கு சொன்னேன், ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். தண்ணியில் போடுறது இந்த இடத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் ஃபோனில். பட் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இங்கே நல்ல இடம் கிடச்சிச்சுன்னா நம்ம அந்த இடத்து உள்ளே போயிடலாம். இங்கே எதுவும் நல்ல இடம் இருக்கா? எங்கேயுமே இல்லை. அந்த இடம் புதுசா பழசா? எனக்கு எடுத்து போய் பார்க்கலாம். அடுத்து பழசா புதுசா? கிராஸு புதுசுன்னு நினைக்கிறேன். இப்படி இல்லை, பழசு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்ல ஷெல்டருக்கு போய்ட்ருக்கோம். ஓகே, நம்ம போட் எடுத்துகிட்டே போகலாம். கொஞ்சம் நேரத்தில் எங்கேயாவது கிடைக்கும். நம்ம ஐஸ் கட்டி உள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஓகே, இங்கே எங்கேயாவது இருக்கா ஷெல்டருக்கு? இது போலார் பேர் கூட ரொம்ப அழகாக தான் இருக்குது. எங்கேயாவது ஓகே, இந்த இடத்துல ஷெல்டர் நல்லாயிருக்கு. ஓகே இப்போ எடுத்துக்கலாம். பேட்ரி வேறு லோ அதான் இருக்குது. பரவாயில்ல, இப்போ எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடம் ஓகேன்னு நினைக்கிறேன். எடுத்துக்கலாம். ஆனால் ஐஸ் கட்டி வச்சு நீங்கள் சாதா ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு நோண்டினா கூட செம ஸ்பீடாக நோண்டும். கிட்டத்தட்ட நெதரைட் பிக்கெக்ஸ் வச்சு நோண்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஸ்பீடாக கண்ணு மூடி திறக்கும். இதுக்கே எவ்வளோ ஸ்பீட் ஃப்ரெண்ட்ஸ். நெதரைட் வச்சா எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். இங்கே தண்ணி கூட இருக்குது. பெட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்த மூடிடலாம். அடுத்த பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகே, ஜன்னல் எவ்வளோ தூரம் இருக்கும்? சரி, செம்ம ஸ்பீடாக நோண்டும். எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாது. ஓகே, இப்போ நோண்டலாம்.
ஓகே, இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஷெல்டர் கொஞ்சம் நேரம் இருக்கலாம். சரி, இது ஃபுல்லாக நோண்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். பாய் பாய், see you later. ஓகே, பாய் பாய், see you later ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பார்ட் 2ல் பார்க்கலாம். பாய் பாய், see you.